அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு நாம விளையாட்டு மற்றும் நமது உடல் ஆரோக்கியம் சார்ந்த 10 முக்கியமான கேள்விகளை பார்க்க போறோம். உங்களால எத்தனை சரியான பதில்களை சொல்ல முடியுதுன்னு கமெண்ட்ல சொல்லுங்க. வாங்க வீடியோக்குள்ள போகலாம். கேள்வி 1. பைசெப் கர்ல் உடற்பயிற்சியின் போது எந்த தசை முதன்மையாக பயன்படுத்தப்படுகிறது? பைசெப்ஸ் பிரேக்கியாய். கைகளை மடக்கி உடற்பயிற்சி செய்யும்போது இந்த தசைதான் வலுவடைகிறது. கேள்வி 2. கூடைப்பந்து விளையாட்டில் 3 பாயிண்ட் ஆர்க்கிற்கு வெளியில் இருந்து போடப்படும் பந்திற்கு எத்தனை புள்ளிகள்? 3 பாயிண்ட்ஸ். பெயரிலேயே இருப்பது போல இது 3 புள்ளிகளை பெற்றுத்தரும். கேள்வி 3. நமது உடலுக்கு தேவையான முதன்மை ஆற்றல் மூலம் எது? கார்போஹைட்ரேட்டுகள். நாம் உண்ணும் அரிசி, கோதுமை போன்றவற்றிலிருந்து இது கிடைக்கிறது. கேள்வி 4. தசைகளுக்கு ஆக்சிஜனை கொண்டு செல்லும் அமைப்பு எது? கார்டியோவாஸ்குலார் சிஸ்டம். இரத்த ஓட்ட மண்டலம். இதயம் மற்றும் இரத்த நாளங்கள் மூலம் ஆக்சிஜன் உடல் முழுவதும் பரவுகிறது. கேள்வி 5. பேட்மிண்டன் விளையாட்டில் முன்னும் பின்னுமாக அடிக்கப்படும் பொருள் எது? ஷட்டில் காக். இது இறகு பந்து என்று அழைக்கப்படுகிறது. கேள்வி 6. மூளையை பாதுகாக்கும் எலும்பு எது? கிரேனியம். மண்டையோடு. நமது மென்மையான மூளையை பாதுகாக்கிறது. கேள்வி 7. கால்பந்து விளையாட்டில் பெனால்டி கிக் எத்தனை யார்டு தூரத்திலிருந்து எடுக்கப்படுகிறது? 12 யார்ட்ஸ். கோல் போஸ்டிலிருந்து இது ஒரு குறிப்பிட்ட தூரத்தில் குறிக்கப்பட்டிருக்கும். கேள்வி 8. ஒலிம்பிக் சின்னத்தில் எத்தனை வளையங்கள் உள்ளன? 5. இந்த 5 வளையங்களும் உலகின் 5 கண்டங்களை குறிக்கின்றன. கேள்வி 9. ஒரு மூட்டை அதன் முழு வீச்சில் நகர்த்தும் திறன் எது? ஃப்ளெக்சிபிலிட்டி. நெகிழ்வுத்தன்மை. யோகா மற்றும் ஸ்ட்ரெச்சிங் மூலம் இதை மேம்படுத்தலாம். கேள்வி 10. சுளுக்குகளுக்கான RICE சிகிச்சையில் ஐ என்பது எதை குறிக்கிறது? ஐஸ். வீக்கத்தை குறைக்க ஐஸ் கட்டி வைப்பதை குறிக்கிறது. நண்பர்களே, இந்த 10 கேள்விகள்ல நீங்க எத்தனைக்கு சரியா பதில் சொன்னீங்க? மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, உங்க நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்க. இது போன்ற மேலும் பல தகவல்களுக்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நன்றி.